ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் எப்படி செட் பண்ணுறது, எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது ஓபிஎஸ் வச்சு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ கூகுள் போய்க்கோங்க, டைப் ஓபிஎஸ் ஸ்டுடியோ. உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பிளாட்ஃபார்மோ அந்த பிளாட்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். என்கிட்ட ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணல. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கிளிக் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டெப் எப்படி வந்து இம்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நானே ஒன்றா செட் பண்ணிக்கணும், நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு பேசிக் செட்டிங்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி என்னான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவுட்புட் போய்க்கோங்க. அவுட்புட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ என்கோடர் இருக்கும். வீடியோ என்கோடர் பார்த்தீங்கன்னா X264. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஆல்ரெடி லைவ் பண்ணுறனால, ரெக்கார்ட் பண்ணுறனால எனக்கு வந்து ஆப்ஷன் காமிக்கல. ஒரே நிமிஷம் உங்களுக்கு பெட்டர் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். இப்போ காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா X264 பார்த்தீங்கன்னா உங்கள் சிபியூ ப்ராசஸர். ஓகே, உங்கள் சிபியோட தான் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா நீங்கள் சிபியூ இது போய்க்கலாம். உங்கள்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் H.264 போய்க்கலாம். ஓகே, ஸோ அது கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் எஃபிஎஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிசி நல்லா இருக்குன்னா நீங்கள் 60 FPS போய்க்கலாம். இல்லை எனக்கு பிசி வந்து லேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 FPS போய்க்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்ரேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பிட்ரேட்டில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஹெச்டி ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா 10,000. ஓகே, 2Kல ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா ஒரு 12 to 15K இல்லை 15 to 20K உங்கள் நெட்ஒர்க்கை பொறுத்து. ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம் இன்ட்ரோல் எல்லாத்துக்குமே 2 வச்சுக்கோங்க. ப்ரீசெட் வந்து உங்கள் பிசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, என் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்லோவஸ்ட் போய்க்கலாம். இல்லை எனக்கு அடி வாங்குது அப்படின்னா வந்து நீங்கள் மீடியம் இது மாதிரி நீங்கள் போய்க்கலாம். இதை நான் உங்களுக்கு எப்படி லேக் ஆகுது என்ன எப்படி இதெல்லாம் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்கள். ஸோ டியூனிங் வந்து ஹை குவாலிட்டி. மல்டிபாஸ் மோட் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா இருக்குன்னா சேம் நீங்கள் வந்து ஃபுல் ரெசல்யூஷன் போகலாம். அப்படி இல்லைனா 2 பாஸ் குவார்டர் ரெசல்யூஷன் போய்க்கலாம். இல்லை எனக்கு இது போட்டுமே லேக் ஆகுதுன்னா நீங்கள் சிங்கிள் பாஸ் போய்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆடியோ பார்த்தீங்கன்னா நான் 192ல் வச்சுருக்கேன். ஸோ 320 வரைக்கும் யூடியூப் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசல்யூஷன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ செட்டிங் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோக்கு வந்துடணும். வீடியோக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபுல் ஹெச்டியில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 1920x1080 கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து 720 தான் பண்ண முடியும், பிசி லேக் ஆகுதுன்னா நீங்கள் 720 கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்குது ப்ளஸ் வந்து எனக்கு 2Kல ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேஸ் கேன் வந்து 1920 கொடுத்துட்டு அவுட்புட் வந்து இங்கே டைப் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டு. ஸோ 2K ரெசல்யூஷன் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே 60 FPS கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு பிசி ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே வந்து 720 கிளிக் பண்ணிட்டு எஃப்எஸ் வந்து 30ல் கேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைவ் ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஈஸியாக இருக்கும். ஓகே, வந்து வீடியோ செட்டிங் முடிச்சாச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் செட்டிங் வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் செட்டிங் எங்கே இருக்கும்? ஸ்ட்ரீம் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்க்கு போய்க்கோங்க. ஸோ நான் ட்விட்ச் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் வந்து யூடியூப் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, யூடியூப் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்விட்ச் வீடியோ வருது. இந்த வீடியோ நீங்கள் ஒரு 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்விட்ச் வீடியோ ரெடி பண்ணுவேன். ட்விட்ச் வீடியோ இல்லாமல் ட்விட்ச் வீடியோவும் யூடியூப் வீடியோவும் எப்படி வந்து ரெண்டும் ஒன்று அட் டைமில் பண்ணுறது நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே, ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூஸ் ஸ்ட்ரீம் கி அட்வான்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்ட்ரீம் கி கொடுங்க. எப்பயுமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சைன்இன் பண்ணி வச்சிருக்க உங்கள் இதுக்கு அக்கௌண்ட்டுக்கு போவோம். ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டில் தான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சேனல் பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி கோஸ்ட் கேமிங் தான் நம்ம சேனல் பேர். ஸோ இதுக்கு போனதுக்கப்புறம் ஸோ ஸ்ட்ரீம்க்கு இங்கே தான் இருக்கும். இது யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இருக்கனால இங்கே வரல. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு மறக்காமல் அப்ளை கொடுத்துருங்க எந்த செட்டிங் பண்ணாலும். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இது ஒரு ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்து. ஓகேவா? ஸோ இம்போர்ட் கொடுத்து இந்த 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற ஃபைல் வந்து இந்த ஃபைல் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணிடுறேன். ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒன் ஸ்டெப் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ஆக்சுவலாக.
அது கிளிக் கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே இப்படி வந்துடும். இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வராது. திருப்பி நீங்கள் சீன் கலெக்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து நார்மலாக சீம் செட்டப்னு காட்டணும். சேம் இதே இம்போர்ட் பண்ணி வச்சிங்களா எனக்கு 3ன்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்பிளே கேப்சர். உங்கள் ஹோல் விண்டோ வந்து டிஸ்பிளே கேப்சர் ஆகும். ப்ளஸ் வந்து ஒன்ல எனக்கு ஹோல் விண்டோ வேணாம் அப்படின்னா வந்து அதுக்கும் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே கேப்சர்லாம் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னா நீங்கள் மானிட்டர் வந்து செலக்ட் பண்ணணும் எந்த மானிட்டர் அப்படின்ட்டு. நீங்கள் டிஸ்பிளே கேப்சர் கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு உங்கள் டிஸ்பிளே ஏதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை எனக்கு எதுவுமே ஃபுல்லாலாம் எனக்கு தெரிய வேணாம், நான் சிங்கிள் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோ கேப்சர் அப்படி இல்லைனா கேம் கேப்சர் போய்க்கலாம். ஸோ விண்டோ கேப்சர் கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த விண்டோ வந்து கேப்சர் ஆகணும் அப்படின்ட்டு கேட்கும். ஸோ உங்களுக்கு ஏன் இங்கே காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கேம் வேணும் அப்படின்னா கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த விண்டோஸ்லேயே செலக்ட் ஆகும். ஓகேவா? அந்த ஆப்ஷன் இங்கே அப்போ தான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. அது இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா தான் வரும். செலக்ட் பண்ணலினா வராது. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு நீங்கள் விண்டோ கேப்சர் யூஸ் பண்ணிக்கலாம், கேம் கேப்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போகும். பெருசாக யூசேஜ் இருக்காது. டிஸ்பிளே கேப்சர் ரொம்ப யூசேஜ் இருக்கும். பட் எனக்கு வந்து செகண்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால தேவையானதெல்லாம் நான் செகண்ட் ஸ்க்ரீனில் தான் பண்ணுவேன். மெயின் ஸ்க்ரீனில் ஒன்லி மெயின் கண்டென்ட். ஸோ இது முடிஞ்சா. ஸோ அடுத்து வந்து மைக் அண்ட் டிஸ்கார்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு மைக்கில் இன்பில்ட்டாக கொஞ்சம் ஃபில்டர்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து என் மைக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற மைக்கு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபில்டர்ஸ். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி ஒரு யூடியூபர் பேசியிருப்பாரு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே இருக்கும். வீடியோ இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப லேசியாக இருக்குன்னா நீங்கள் போயிட்டு NVIDIA ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு லைவ்க்கு. பட் இது என்னன்னா உங்களுக்கு யூசேஜ் அதிகமாக எடுக்கும். சிபி யூசேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக போகும். ஸோ மற்றபடி ஆனால் செம்ம ஆப் தான். ஸோ இல்லை எனக்கு அப்படி வேணாம், எனக்கு பெருசாக யூசேஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர்ஸில் போயிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணணும். நான் இந்த வீடியோ உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எனக்கு மைக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னோடது பார்த்தீங்கன்னா பேசிக் 2000 ருபீஸ் OnePlus ப்ளூடூத் நெட் பேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் மைக்கா. ஸோ லைவுக்கு நல்லா இருக்கு. பட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் மட்டமாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் செட்டிங். ஸோ இதோடய உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு இந்த செட்டிங் வேணான்னா நீங்கள் போய்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா டோட்டலாக போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ரிமூவ்னே கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா மைக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஆட் கொடுத்து ஆடியோ அப்ளிகேஷன் பீட்டா அப்படி இல்லைன்னா வந்து இந்த இன்புட் கேப்சர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மைக் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ கேமோட சவுண்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேமு டிஸ்கார்ட்லலாம் நீங்கள் பேசிகிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசணும், அதெல்லாம் வந்து லைவில் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா ரைட் கிளிக் ஆட் சோர்ஸ் ஆடியோ அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சர் இருக்கும். இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே போயிட்டு டிஸ்கார்டுன்னா டிஸ்கார்ட். ஓகே, இப்போ நான் டிஸ்கார்டு இங்கே வச்சுருக்கேன். டிஸ்கார்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தனா வந்துடும். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன சேனல் வச்சுருக்கீங்களோ, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேனலில் இந்த வாய்ஸில் இருக்கேன். இல்லை நான் வேறு சேனல் போனேன்னா அந்த வாய்ஸில் இருக்கேன்னா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணி இந்த சேனலில் ஃபஸ்ட் வந்து நீங்கள் இது கன்ஃபார்ம் பண்ணிடணும் டிஸ்கார்ட். ஓகேவா? ஸோ டிஸ்கார்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுலேயே வந்து நிறையா இருக்கும். ஸோ சேனல் பேர் வந்து உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து டெக்ஸ்டரில் கோஸ்ட் கேமிங்னு இருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க. நீங்கள் வேறு இது சுவிட்ச் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் சுவிட்ச் ஆகுது. இப்போ நான் வேறு சேனல் போயிட்டு சுவிட்ச் ஆகிறேன் அப்படின்னா வந்து சுவிட்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ அது மாதிரி அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமு இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இது சொல்லியாச்சு. எப்படி வந்து உங்களுக்கு லேக் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது செக் பண்ணுறதுனா ஸ்டார்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எப்பயுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறேன் OBS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்பயுமே உங்களுக்கு. ஸோ இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு பிசி லேக் ஆகுதா இல்லை நெட்ஒர்க் லேக் ஆகுதான்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த போர்ஷன் பார்த்தீங்க ஃப்ரேம் இஸ் டியூ டு ரெண்டரிங் லேக். இது பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து CPU GPU வந்து அடி வாங்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டர் பண்ண முடியல, ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் போய் செட்டிங்கில் போய்ட்டு லோ செட்டிங் குறைச்சிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிறதோட ஒரு ஸ்டெப் குறைச்சிட்டு திருப்பி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ செக் பண்ணுறது திருப்பி ரீசெட் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு நெட்ஒர்க் லேக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இங்கே அவுட்புட் ஸ்டேட்டஸில் இங்கே காமிக்கும், ரெட் கலரில் வந்துடும் லேக் ஆகுது அப்படின்னா. ஸோ இது வந்து செம ஹேண்டி.
எங்கேயும் நீங்கள் யூசேஜ் எல்லாமே பார்த்துக்கலாம். டிஸ்க் ஸ்பேஸு. ஸோ வந்து உங்களுக்கு இங்கேயே எனக்கு பெர்மனெண்ட்டாக வேணுனாலும் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு ஸ்டார்ட் இருக்கும், சீன் ட்ரான்சிஷன், சோர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்டார்ட்டில் எப்படி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வேணாம், தேவையான ஆப் மட்டும் தான் பார்க்குறேன்னா போயிட்டீங்கன்னா டாக்ஸில் இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு. ஓகே, டாக்ஸில் போயிட்டிங்கன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு மறுபடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, இல்லை ஓபிஎஸ்ல நீங்கள் ஏதாச்சும் இப்போ ஃபுல் ஹெச்டியே ஸ்ட்ரீம் பண்ணிருக்கேன் 2Kல மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது செம்ம ஹேண்டியாக இருக்கும். இது எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஏதோ புதுசாக ஏதோ செட்டிங் மாற்றுறப்போ, ஸோ செட் பண்ணுறப்போ. ஓகே, ஸோ சோர்ஸ் நான் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து நான் உங்களுக்கு அப்படியே கமெண்ட்டு ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைவ் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இது வந்து செக் பண்ணோம் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹாட் கீ. ஓகே, ஹாட் கீ வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஹாட் கீ எதுக்குன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் போயிட்டு இந்த பட்டன் ரீப்ளே பஃபருக்குலாம் பார்த்தீங்கன்னா போய் ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. ஆமாம், ரீப்ளே பஃபர் நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ ரீப்ளே பஃபர் வந்து எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ரெக்கார்டிங் போயிட்டு ஸோ இதெல்லாம் செட் பண்ணிடுங்க. ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ் வீடியோ என்கோடர் நீங்கள் என்விடியோ வச்சிங்கன்னா சேம் அதே. அப்படி இல்லைனா CPU எக்ஸ்ட்ரா 264 இது சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆடியோ ட்ராக் 1 கொடுத்துருங்க. அந்த ஃபைல்ல எல்லாமே வந்துடும். நீங்கள் உள்ளே போய்ட்டு இது மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி நல்லா இருக்குன்னா 20 வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் கீ ஃப்ரேம் இன்ட்ரோல் 2. ப்ரீசெட் வந்து ஸ்லோவஸ்ட் வச்சிருக்கேன். இது நீங்கள் உங்களுக்கு லேக் ஆகுதா இல்லையான்னு ஒரு டைம் ஒன்றா போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பெஸ்ட் கோ ஃபார் மீடியம் அப்படி இல்லைனா பெஸ்ட்டு. இல்லை எனக்கு மீடியமே லேக் ஆகுதுன்னா நீங்கள் ஃபாஸ்டஸ்ட் ஒன்றா குறைச்சி பாருங்கள், ஏன்னா குவாலிட்டி அடிவாங்க. ஸோ ஹை லுக்கை அன்டிக் பண்ணிடுங்க. இது டிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஆடியோ வந்து 192 இல்லைனா 320 வச்சுக்கோங்க. ரீப்ளே பஃபர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க 137. ஓகே, 137 ஆன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ரீப்ளே பஃபர் 137 கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எங்கன்னா அட்வான்ஸ் வந்து இந்த ரீமேக்ஸ் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது முக்கியமான ஃபீச்சர். இது வந்து இன்பில்ட் வந்து வீடியோ கன்வெர்ட்டர். ஓகே, ப்ளஸ் ஸ்ட்ரீம் டிலே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணும்னு வச்சுக்கலாம். இது டிஃபால்ட்டாகவே ஆஃபில் தான் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணி 1 செகண்ட் வச்சுக்கோங்க. டிலே எனக்கு கம்மியாக வேணும், அதனால் ஆட்டோமேட்டிக்கலி இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ரீட்ரேட் டிலே 2 செகண்ட் 50 செகண்ட். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு நெட்வொர்க் ரொம்ப அடி வாங்குது, சும்மா டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னா நீங்கள் இது டைனாமிக் சேஞ்ச் பிட்ரேட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க மறக்காமல். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் போயிருங்க. ஜென்ரலில் போயிட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ரீப்ளே பஃபர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த ரீப்ளே பஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா NVIDIA வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ப்ராட்காஸ்ட் அந்த ரெக்கார்ட் ஆகும் தெரியுமா? இன்ஸ்டன்ட்டாக லாஸ்ட் 60 செகண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகிடும். சேம் அதே ஃபீச்சர் தான். நீங்கள் எவ்வளோ செகண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ரெக்கார்ட் ஆகிக்கும். ஓகே, இது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் ரீப்ளே பஃபர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரீம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா OBS பேக்ரவுண்ட் ரன் பண்ண விட்ருங்க. ஏதாவது கிளிப் பண்ணால் நீங்கள் அந்த கிளிப் அப்படியே வந்து சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இந்த கிளிப் எப்படி வந்து நம்மளுக்கு இது பண்ணுறோன்னா ஹாட் கீ இதுக்கு நீங்கள் போயிட்டு ரீப்ளேன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ரிப்ளே இருக்கும், சேவ் ரிப்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ சேவ் ரிப்ளேக்கு மட்டும் ஏதாவது ஒரு கீ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நீங்கள் எந்த கீ ஆட் பண்ணுறீங்களோ அது வந்துடும். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஹாட் கீழே இருக்குது எல்லாமே. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோவில் போயிட்டு எல்லாமே டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஆடியோ ஃபில்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம மைக்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும். ஃபில்டர்ஸில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கு நான் வீடியோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். லைவ் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ப்ரைவேட் எல்லாம் அன்லிஸ்டில் வச்சுட்டு டாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு ஸ்மூத்தாக ஓடுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவ் போங்க. ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்து மல்டி ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நான் செம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ. மல்டி ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டப் இருக்குது பாருங்கள். 1 கிளிக்கில் 2த்துக்குமே லைவ் போய்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வருது, நீங்கள் சொல்லுங்கள், பண்ணிடலாம். ஓகே, நான் உங்களுக்கு இந்த ஃபைலோட வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பார்ப்போம். ஃபைல் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதாவது டவுட்னா கேளுங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.